நீங்கள்லாம் ஜோதிடர்கள். இந்த கர்மாவை பற்றி ஜோதிடத்தை கையில் எடுத்துட்டாலே கர்மாவை நீங்கள் கையில் எடுத்தாச்சு. இது என்னை பாதிச்சிருமோ நீங்கள் நினைக்காதீங்க. நவகிரகம் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்குது. நான் எவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லும்போது ஐயோ நம்மளுக்கு எதாவது தோஷம் வந்துடும் நம்ம நினைக்க போகிறோமா? கிடையாது. அந்த காலத்தில் திருவள்ளுவருக்கு ஒரு பாட்டு உண்டு, தானம். திருவள்ளுவர் கையில் ஒரு தானம் நீங்கள் கொடுத்தா உங்களோட பூர்வ ஜென்ம கர்ம நீங்கம்மா. எள்ளு இரும்பு இடுபருத்தி வெங்கலம் அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு மாடு கோழி வஸ்திரம் உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தம தானம் கொடுத்தால் எங்களை கொல்ல வந்த பேய்ப்பிணி காத்து கருப்பு துள்ளி ஓடி போகுமே. கர்மகாண்ட நூல் ஆதாரப்படி இருக்கு. அப்போ அந்த பூஜை எங்கே பண்ண சொல்லியிருக்கிறாங்க? வள்ளுவர் கையில் ஒரு தானம் கொடுத்தால் உங்களோட கர்மா போகுமா? ஆனால் அவரை பாதிக்குமான்னு கேட்டால் பாதிக்காது. ஏன்னா அதுக்குன்னே பிறந்தவங்க. கரெக்டுங்களா ஐயா? அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம சொல்லி கொடுத்ததுனால ஒன்றும் குறைய போகிறதில்ல. நாம் இன்னையோடு போகலை. இது நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனலில் இப்போ நான் போடுறேன். இதை என்னுடைய தலைமுறையில் நான் இதை செய்கிறேன். அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சந்ததிகளுக்கும் இது காலாகாலத்துக்கு இந்த பாட்டு நீங்கள் மறந்தாலும் அதில் போய் பார்த்துக்கலாமா? ஆனால் இதை மறைச்சி வச்சா யாருக்கு என்ன யூஸ் சொல்லுங்கள்? யாருக்கு என்ன யூஸ்? இதை பிடிச்சி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அடுத்த ட்ரிப்பு நீங்கள் கிளாஸுக்கு வரும்போது வேறு விஷயத்தை கொண்டு வருவேன். இதை கொண்டு வரணுங்கிறதுல அதை கொடுத்தா பிரபஞ்சம் ஒன்று கொடுக்குமல்ல. எல்லாம் அவங்கவுங்களுடைய பெற்ற தாய் எங்கெங்கேயோ இருக்காங்க. அவங்களுடைய ரத்த சம்பந்த உறவில் இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் காலையில் இருந்து உங்களுக்கு கால் வலிக்காதுங்களா? இவ்வளோ நேரம் உட்காந்துட்டே இருக்கிறீங்க. அவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து கேட்டதே ஒரு பெரிய மகத்துவம். இதில் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. என்னுடைய ஜோதிடத்துறையில் 30 ஆண்டு காலமாக 13 வயசுலேருந்து இந்த துறைக்கு வந்தோம். 43 வயசு எனக்கு ஆச்சு. 13 வயசில் ஜோதிஷத்துக்கு வந்து கரெக்டாக 30 வருஷம் இந்த சித்திரை மாதத்தோட. இதில் விநாயகர் சுழி யாராவது போட்டால் நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னமும் எளிமையான பரிகாரங்களை நிறைய கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஜோதிட மக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கும்போது கரெக்டாக ஐங்கரன் ஜோதிடம்ங்கிற இடத்துலையே முதல் கிளாஸ் நான் இப்போ தான் நடத்துகிறேன். அதுக்கு நம்ம ஐயா வந்து அருள் பிரகாஷ் ஐயா தான் வந்து இவ்வளவுக்கும் நம்ம எங்கெங்கேயோ காசியில் இருந்தேன், எங்கெங்கேயோ இருந்தேன். அங்கங்கே அவர் வந்து ஃபோன்லேயே இருப்பார். ஐயா வந்துடுவீங்களா? இந்த மாதிரி எல்லா மக்களெல்லாம் கரெக்டாக நான் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கேன், எல்லாமே வந்துடுவாங்க, எல்லாம் வந்துடலான்னு அடிக்கடி கூப்பிட்டு சொல்லிக்குவார். நம்ம அவங்களோட அந்த குழுவில் ஐயா இருக்கிறவங்க அத்தனை பேருமே எனக்கு ஒரு உறுதுணை. இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவோ விஷயங்களை மைக்கையில் ஒரு டாபிக் மட்டும் பேசிட்டு இறங்கிடுவோம். கிளாஸுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படி போய் எடுக்க போகிறோன்னு எனக்கு தெரியலைங்க. அதுக்கு வந்து முதல்ல அது கீழே இந்த டேபிளை போட்டு உங்களோட ஒன்றா உட்கார்ந்ததுல எனக்கு அந்த இது விட்டு போச்சு. அது விட்டு போனோன்னே க்ளோஸாக பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போது எப்போவுமே ஒரு முதல் கணபதியை தொடங்கினா கடைசி முடிவு வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விநாயகருடைய இடம் வேணும். ஆனால் விநாயகரவே இவங்க உலகத்துக்கே ஒரு லோகோவாக ஐங்கரன்கிறதே ஒரு விநாயகருடைய துதியாகவே இங்கே வாழ்ந்த இடத்துலையே கொண்டு வந்து என்னுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் முதல் சேலத்தில் அரங்கேற்றம் பண்ணினதுக்கு கந்தாசிரமத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த சேலம் மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய எனக்கு பூர்வ ஜென்ம பந்தம் இங்கே இருக்குது. அதனால தான் உங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் கிடைச்சது. அதுக்கு வந்தோடனே இந்த தட்டை தான் பார்த்தேன். அதுக்கு வந்த உடனே நான் இந்த தட்டை பார்த்தேன். இந்த தட்டில் என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு ஒரு பிரசன்னம் பார்க்க வந்தால், நம்ம ஜாதம் பார்க்க வரும்போது ஒரு வெத்தலை கொண்டு வந்தால் கூட அது ஆண் வெத்தலையா பெண் வெத்தலையா அலி வெத்தலையா அப்படியெல்லாம் பார்ப்போம். ஒரு பாக்கு கொண்டு வந்தால் பார்ப்போம். ஒரு தேங்காய் பழம் எப்படி உடச்சிட்டு வர்றாங்கன்னு பார்ப்போம். என்ன சாமி வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். என்னுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரம் வந்து 15வது நட்சத்திரம். அப்போ 15வது நட்சத்திரம் என்ன என்னங்கய்யா? 15வது நட்சத்திரம் வந்து பந்த சிறப்பு. தாராபலல்ல பந்த சிறப்பு அப்படின்னு என்ன? பூர்வ ஜென்ம பந்த சிறப்பு. அப்போது மக நட்சத்திரம் வந்து மாங்காய், பூர நட்சத்திரம் வந்து மாம்பழம். அப்போது சேலத்தில் என்ன ஃபேமஸ்ஸு? மாம்பழம் ஃபேமஸ்ஸு. அப்போ பூரட்டாதி சேலம் மாம்பழம் தொடர்பு இருக்குதுங்களா? அப்போ தட்டில் மாம்பழம் இருந்தது. அப்போ பூர்வ ஜென்ம பந்தத்தை எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குதுன்னு பார்த்தேன். அப்போ இங்கேயே ஒரு பரிகாரம் பிறக்குதுங்களாம்மா? என்னுடைய
ஏன் இவங்க ஆப்பிள் வாங்கியிருக்கிறாங்க, மாதுளம்பழமும் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டே விட்டுருக்கலாம். அது ஏன் 2 மாம்பழம் இங்கே வந்திருக்குதுன்னா, வர்றவர் பூர நட்சத்திரக்காரு, பூர நட்சத்திரக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அத்தனை உறவுகளும் என்னுடைய பூர்வ ஜென்ம ரத்த உறவு சொந்தம். அவங்களுக்கு நீ சொல்லுன்னு சொல்லி சேலம் மண்ணு பூரட்டாதி என்னை இயக்குது. அதனால நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வச்சோம். அப்போ என்னமோ ஒன்று, எவ்வளவு நீ எந்தெந்த மீட்டிங்கில் போய் நான் போய் பரிகாரம் சொன்னாலும் முதல் ஐங்கரன் ஜோதிடத்தில் தான் நான் முதல் கிளாஸ் எடுத்துங்கிறத உலகம் பூரா சொல்லுவேன். அதில் படித்தவங்களுக்கு என்ன ஒரு நன்றின்னு கேட்டிங்கன்னா, இதில் இந்த பரிகாரம் தெரிஞ்சதில் ஒரு நன்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே ஒரு கூட்டு பறவைக்குள்ள ஒரு கூண்டுக்குள்ள இவ்வளோ பேர்த்துக்கு தான் இந்த விஷயம் கிடச்சிது. சப்போஸ் இந்த கேமரா மட்டும் இல்லைன்னா இது புண்ணியமானது உங்கள் கிட்ட தானே இந்த பொக்கிஷம் பூரா இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்த உலகத்துக்கு அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு அப்போ நம்ம இந்த யூடியூப் சேனலில் பேசி கொஞ்சம் அனுபவம் இருந்ததுனால அந்த பரிகாரங்களை எல்லாம் என்னுடைய சுவாரஸ்யத்தோடு நிறைய பேசுறதுக்கு அந்த பூர்வ ஜென்ம பந்தம் சேலம் மண்ணு தான் என்னை பேச வச்சு இவ்வளவு தூரம் அழகு பார்த்து என்னுடைய குலம் கோத்திரம் என்னுடைய தாய் தந்தை அனைவருக்குமே ஒரு பேரை சம்பாரித்து கொடுத்ததே இந்த சேலம் மண்ணில் நம்ம ஐங்கரன் ஜோதிட பயிற்சி தான் இன்னைக்கு இந்த இடத்துல என்னை நிற்க வச்சிருக்கு. அப்போது அதில் நீங்கள் சொன்னோன்னுமே அந்த 1330 குறள் எழுதின திருவள்ளுவருடைய ஆசீர்வாதத்தோடு எப்படியாவது ஒரு மாநாட்டில் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய பிரார்த்தனை இருந்ததுனால கண்டிப்பாக ஏதோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் அந்த புக்கை எழுதலான்னு நம்ம நினச்சோம். இதுக்காகவே நான் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே உங்கள் புக்கெல்லாம் கைக்கு வர மாதிரி நான் ஏற்பாடு பண்ணுறேன். ஏன்னா வயசு போகும், ஸ்பீச் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம பேசுவோன்னு தெரியாது. ஆனால் எழுத்துங்கிறது ஞானம் இருக்கும்போதே எழுதி உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டா இந்த புக்கை நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் தூங்குவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இதில் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருச்சு நான் பார்த்ததில்ல. அதனால் வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை, இதே என்னோட லோகம். எல்லா மக்களும் நலமோடு வளமோடு வாழ்ந்து இந்த பூலோகத்தில் புண்ணிய பூமியில் புண்ணியத்தை செஞ்சு நலமுடன் வளமுடன் வாழணும். நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கு உங்களோட தோஷமெல்லாம் இன்னையோடு உங்களுக்கு நீங்கிருச்சுங்க. வள்ளுவர் கையில் ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணிட்டேன். எடுத்தது 12 கட்டம் சுத்தமாயிருச்சுங்களா? அந்த பூஜை கயா பூஜை இங்கே கொண்டு வந்து 12 கட்டம் சுத்தமாயிருச்சு. என்ன அம்மா கஷ்டவேணி அம்மா அவங்க எல்லாம் வந்து நதியில் வச்சு நாங்கள் பூஜை பண்ணோம். என்னங்க நதியில் வச்சு பூஜை பண்ணோம். அப்புறம் அங்கே கங்கா இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணோம். இந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணினதுக்கு இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு நான் சொல்லலாமா வேண்டாமான்னு என் மனம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்தை எழுதின பூமி இது, கந்த ஆசிரமம் வாழ்ந்த இடம், சென்னிமலையில் அரங்கேற்றம் பண்ண இடம், நான் விருச்சிக லக்கணம், செவ்வாயுடைய லக்கணம், இன்றைக்கி செவ்வாயுடைய நட்சத்திரம் இதுவரைக்கும் போகுது. அதனால் செவ்வாயுடைய முருகர் சொல்லி உங்களுக்கு பரிகாரம் பண்ண சொன்னார். அதனால் உங்களுக்கு நான் பரிகாரம் செய்தேன். இந்த இடத்துல கலசம் இல்லை, ஊதுவத்தி இல்லை, கல்பொருளையும் நினச்சிக்காது, எல்லாமே இருக்குதுங்க. அதனால தான் உங்களுக்கு பூஜை பண்ணேன். உலக மக்கள் நலனுக்காக இந்த ஜோதிடத்தை வாழ வைக்கணுங்கிறதுக்காக இன்னமும் எங்கே கூப்பிட்டாலும் நான் தடையில்லாமல் வருவேன். அதுக்கு உங்களோட ஆதரவும் ஒத்துழைப்பு இருந்தால் போதும். காசு பணம் எல்லாமே ஒரு காலத்தில் நாம் அதை தேடி போனோம். இப்போ ஜோதிடம் அதெல்லாம் கற்று மக்களை சம்பாரித்து வச்சதுனால அது நம்மளை தேடியே வருது. அதுவல்ல ஒரு விஷயம், மக்களுடைய மனசுக்குள்ள ஜோதிடம்ங்கிற ஒரு வெள்ளாமை என்னைக்கு விளைஞ்சு நிற்கிறதுக்கு ஆதிகால பரிகாரங்கள் வச்சு சுவையான வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இவ்வளோ தூரம் இருக்கிறது அத்தனையும் யாரெல்லாம் நீங்கள் ஜோதிடம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மனநொந்து வரக்கூடிய கிளைண்ட்டுகளுக்கு இதில் எழுதி வச்சுக்கிறல ஒவ்வொரு பரிகாரத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கூடவே இருக்கும். அதில் அந்த முற்பிறவி கர்மாவை ஒரு பாட்டு எழுதுனீங்க பாருங்கள், அது உலகம் பூரா கொடுங்க. எத்தனையோ சித்தர்கள் அந்த காலத்தில் பிட்டுப்பிட்டா எழுதி வச்சுட்டாங்க. நான் அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். அது பிட்டுப்பிட்டாக இருக்குது. முற்பிறவியில் ஒரு பாவம் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் எந்த பிறவியில் பண்ணாம்பாங்க, அப்புறம் தாய் வழியில் என்ன பாவம் செஞ்சீங்க, அப்புறம் தந்தை வழியில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன பாவத்தை பிறந்து கொண்டு வந்தீங்க, இதெல்லாம் பிட்டுப்பிட்டாக இருந்துச்சு. நான் இதை அப்படியே கொண்டு வந்தால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்ம வினைகளும் தந்தை வழியில் வந்த கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தின்னு சொன்னால் ஏட்டு சட்டு எல்லாமே உள்ளே வந்துடுது இல்லைங்களா? இது நாம் எடிட் பண்ணி சேர்த்துனது தான்.
அப்போ இன்னைக்கு மக்களுக்கு இது ஒரு கோரஸாக போய் சேர்ந்துச்சுன்னா, ஒரு கோயிலில் போய் விளக்கு போட்டால் கூட அந்த கர்மா ஒழிஞ்சிரும். அதனால் இது ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயம். நாங்கள் இந்த இடத்துல நம்ம இத்தனை பேர் ஜோதிடர்கள் எல்லாம் இன்றைக்கி இருந்ததுனால, நானும் எங்கள் வீட்டில் போய் சொல்லுவேன். ஒரு 40-50 பேர் உட்கார்ந்து என்னுடைய ஸ்பீச்சை கேட்டு முதல் நான் சேலம் மாவட்டத்தில் போய் ஐங்கரன் ஜோதிடத்தில் போய் நான் ஒரு தனிப்பட்ட முறையில் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தாலையும் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் நான் ஜோதிட வகுப்பு எடுத்த என் லட்சியம் நிறைவேறிடுச்சுன்னு எங்கள் வீட்டில் போய் நான் சொல்லுவேன். ஏன்னா வளர்ந்து வந்த பாதையில் எத்தனை குருமார்கள்கிட்ட உட்காந்து நம்ம படிச்சிருப்போம். இன்றைக்கி நாம் உட்காந்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள எண்ணம் நல்லா இருந்தால் வண்ணம் நல்லா இருக்குமா? எனக்கு எண்ணம் நல்லா இருந்தால் நீங்கள் பாட்டுக்கு ஒரு கறிக்கட்டை எடுத்து செவரு சுத்தமான வெள்ளையாக இருந்தால் நீங்கள் என்ன நினச்சி எழுதுறீங்களோ அது வண்ணமாக மாறிடுமா? அதை எண்ணம் நல்லா இருந்தால் வண்ணம் நல்லா இருக்குமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை எண்ணத்தை சுத்தப்படுத்தினால நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். அது எல்லா மனசுக்குள்ளேயும் அது இருந்து இந்த உலக மக்கள் நலனுக்காக இந்த ஜோதிடம்ங்கிற ஒரு கலை எல்லோருத்தோடும் வாழணும் என்று சொல்லி அருட்பேராற்றால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக அருட்பேராற்றல் கரணியினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்வுகள், மெஞ்ஞானம் பெற்று எல்லா ஜோதிடர்களும் நீண்ட ஆயுளுடன் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. அன்பு ஜோதிட பெருமக்களே, இன்றைய தினம் காலையிலிருந்து இந்நேரம் வரையில் கொஞ்சம் கூட சலுப்பு இல்லாமல், கொஞ்சம் கூட சுணக்கம் இல்லாமல் ஒரு அற்புதமான ஆதிகால பரிகாரங்கள் 51 என்கின்ற ஒரு மிக சிறப்பான ஒரு பரிகார வகுப்பை நமக்காக எடுத்து கொடுத்த நம்முடைய பரிகார செம்மல் பாரம்பரிய ஜோதிடர் திருப்பூர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஐங்கரன் மையத்தின் சார்பிலும் வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரின் சார்பிலும் எங்களுடைய குருநாதர் எம்.கே. சிவகுமார் ஐயா அவர்கள் சார்பிலும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக அனைவரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் கைகளை தட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம்.